அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஒரு மையத்து பேசுகிறது. கற்பனையான ஒரு கலவை செய்திகள். இது கற்பனையாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக இதிலே பொய்க்கு இடமில்லை, இஸ்லாத்தினுடைய மாற்றமான கருத்திற்கு இடமில்லை. ஒரு உவமைக்காக இந்த தொடர் செய்திகளை வழங்கப்படுகிறது. இது ஏதோ கற்பனை என்பதனால் இதன் புறந்தள்ளி விட முடியாது. நம் எல்லோருடைய மனக்கிடக்கிலும் ஊரில் திளைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியைத்தான் அந்த செய்திகளுக்கு ஒரு உருவ அமைப்போடு தந்து சில செய்திகளை நான் பகிர்ந்து வருகிறேன். மையத்து படுத்து கிடக்கிறது. தந்தையை கவனிக்காத மகனும் மகளும் கதறி அழுகிறார்கள். தந்தையை பார்த்து அழுது புலம்புகிறான் பெரிய மகன். சிறிய மகன் ஓரமாக நின்று அழுவதா இல்லை அடாமல் இருப்பதா என்று யோசித்து கொண்டிருக்கிறான். மொத்தத்திலே சோகமாக காட்சியளிக்கிறது. மையத்தாக படுத்திருக்கக்கூடிய தந்தையோ அல்லது தாயோ, உம்மாவோ அல்லது வாப்பாவோ, அத்தாவோ அம்மாவோ, நீங்கள் உங்களுடைய ஸ்லாங்கிலே எப்படி அழைத்தாலும் சரி, ஒரு கவனிக்காத பிள்ளைகள் இப்படி பக்கத்தில் நின்றா அந்த பெற்றோர் தாயோ அல்லது தந்தையோ இப்படி பேசுவதை போல நாம் ஒரு எண்ணங்களை பதிவு செய்து கொள்ளலாம். ஏன் வந்தாய் மகனே, ஏன் வந்தாய்? நீ பிறந்தபோது உன்னை உச்சி முகர்ந்தேனே, உன்னுடைய அசுத்தங்களை எல்லாம் மனதார ஏற்றுக்கொண்டேனே. ஏன் வந்தாய் மகனே, ஏன் வந்தாய்? நான் இறந்து போனதற்கு பிறகு என் பக்கத்தில் அழுகிறாயே. நான் உயிரோடு அல்லது கடைசி காலத்திலே நான் போராடி கொண்டிருக்கிறேன். நீ ஏன் என்னை ஆறுதல் வார்த்தை கூறி என்னை அரவணைக்கவில்லை? உன் தாயை ஒதுக்கிவிட்டாய், என்னை புறந்தள்ளி விட்டாய். இப்பொழுது ஏன் அழுகிறாய்? உனக்கு வெட்கமாக இல்லையா என்று மையத்து கேட்பதை போல எண்ணிக்கொள்வோம். தொடர்ந்து இதுபோல நல்ல கருத்துக்களை பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.